சுரேஷ், ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். பசங்களோட அழகாக வாசிங்க. உண்மையிலேயே நான் ராஜாண்ணனுக்கு தேங்க் பண்ணுறேன். என்னண்டா ஐ ஆம் வெரி ஹாப்பி. என்னண்டா நானும் பிள்ளைகள் மாதிரி தான் இன்றைக்கு இருந்தேன். ஒரு 25 வருஷம் பின்னாடி போயிட்டேன். உண்மைக்கு அற்புதமாக வாசிக்கிறாங்க. அதில் என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு 1 வீக்குக்கு முதல்ல தான் தெரியும் சாகித்யாவும் எங்களோட காவியாவும் வந்து ராஜாண்ணோட மகள்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, நான் இவட வெரி பிக் ஃபேன் வந்து. அதே நேரம் வந்து உண்மைக்கு நீங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கிறீங்க. என்னண்டா இப்படி ஒரு ஆசான் கிடைக்க. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல ஒரு ஆசானால தான் நல்ல ஒரு மாணவனோ மாணவியவோ உருவாக்க முடியும். நான் வேற ஒன்றும் இல்லை, நேற்று ரியசலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஒரு 7 வயசு ஒரு பொடியன், அவன் அசால்ட்டாக வாசிக்கிறான். Vihan is here. Vihan, my level 1 student. If he is around, so Suresh was damn impressed. Oh my God. அவன் கணக்கே இல்லை, அவனுக்கு நோட்ஸும் இல்லை. அவன் அப்போ ஒரு 7 வயசு ஒரு சின்ன பொடியனை அந்த அளவுக்கு உருவாக்க ஏழுமண்டா. மற்றதை நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஓகே, நான் சரியான என்ஜாய் பண்ணி இன்றைக்கு வாசித்தேன். காட் பிளஸ். மற்றது நான் சின்ன ஆக்களுக்கு சொல்கிறது, நீங்கள் எல்லாருமே லக்கி, உங்களுக்கு இப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்க. கரெக்ட். நல்ல ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சபடியாக தான் இந்த மாதிரி 2 பேர் உருவாங்கினாங்க. ஏன்னா காசு மாத்திரம் இல்லை, நீங்கள் போடுற டைம் அந்த 1 hour நீங்கள் நின்று கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளைய படிப்பி அனுப்பி அதை ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளை என்ன செய்து, அந்த பிள்ளைக்கு என்ன உடுப்பு வேணும், அந்த பிள்ளைக்கு என்ன கீபோர்ட் வேணும் எல்லாம் பார்த்து நீங்கள் செய்கிறீங்க. பட் யூ கைஸ் ஆர் வெரி லக்கி. என்னண்டா அப்பா அம்மாவுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அந்த என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. உங்களோட ஒரு சிரிப்பில் அது எல்லாம் மறைஞ்சிரும். ஏன்னா எனக்கு ஒரு 2 கேர்ள்ஸ். ஓகே, யூ கைஸ் ஆர் வெரி லக்கி. என்னண்டா உங்களுக்கு இப்படி ஒரு ஆசான் கிடைச்சிருக்காரு. என்னண்டா எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். சிரித்து தான் சொல்லுவார். ஒரு விஷயத்தை ஏசுறனாலும் சிரித்து தான் ஏசுவார். நீங்கள் கண்டுபிடி, அது நல்லதோ கெட்டதோ தெரியும். இப்போ எனக்கிட்ட வந்து கழிச்சாலும் இப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசித்தேன். நேற்று இவர் என்ன சொல்கிறார், சரியாக சொல்கிறாரா இல்லாட்டி எது சொல்கிறாரா? ரிஹர்சலில் நடந்ததெல்லாம் சொல்லாதீங்க. சரி. ஆனால் உண்மைக்கு சொல்லப்படும், என்றும் எப்பவும் கலையுடன் வாழ்க. நன்றி நன்றி.